ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சுகம் தானே? ஒரு ஊரில் தாவீது என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஆட்டுக்குட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவர்கிட்ட கலராக ஆட்டுக்குட்டி இருந்ததாம். வெள்ளை கலர் ஆடு, கருப்பு கலர் ஆடு, ப்ரௌன் கலர் ஆடுன்னு கலராக ஆட்டுக்குட்டி வச்சுருந்தாராம். அவர் ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டியை வழி நடத்திட்டு இருந்தாராம். அவர் ரொம்ப அழகாக அந்த ஆட்டுக்குட்டியை வழி நடத்துவார். நீருள்ள இடங்களுக்கு வழி நடத்துவார், புல் உள்ள இடங்களுக்கு வழி நடத்துவார். அவர் இதெல்லாம் தனியாக தான் பண்ணுவார். அவருக்கு ஆட்டுக்குட்டினா பயமே கிடையாது. ஏன்னு தெரியுமா? ஏசப்பா அவரை பாதுகாக்கிறதுனால அவருக்கு ஆட்டுக்குட்டினா பயமே கிடையாது. அப்படி ஒரு நாள் தாவீது மலை மீது ஏறி போயிட்டு இருந்தார். தாவீது அப்போ நான் தைரியமாக இருக்கணும், எந்த நேரத்தில் வேணாலும் மிருகங்கள் வந்து ஆட்டுக்குட்டியை சாப்பிடலாம், அப்படி சொல்லிட்டு தாவீது தானே சொல்லிக்கிட்டாரு. தாவீது மதிய நேரங்களில் தூக்கம் வந்தாலும் தூங்க மாட்டார். ஏன்னு தெரியுமா? அதுக்கு பதிலாட்டு அவர் ஏசப்பா பாடிட்டு இருப்பார். அப்படி ஏசப்பா பாடிட்டு இருக்கும்போது ஒரு செடிக்கு பின்னாடி ஒரு சிங்கம். இதை பார்த்ததும் தாவீது ஒரு உருண்டை கல்லை எடுத்து கவுட்டையில் வச்சு ஃபாஸ்ட்டாக சுற்றி அந்த சிங்கத்தோட தலையில் போட்டார். உடனே அந்த சிங்கம் டப்புன்னு வந்து விழுந்தது. உடனே தாவீது எல்லா ஆட்டுக்குட்டி இருக்கான் அப்படின்னு சொல்லி எண்ணினார். பார்த்தப்போ எல்லா ஆட்டுக்குட்டி இருந்தது. தாவீது அப்படியே மலை மீது ஆட்டுக்குட்டிக்கு புல் மேய்க்கிறாத போட்டிருந்தார். போட்டு இருக்கும்போது ஒரு கரடி மெல்ல மெல்ல அந்த ஆட்டுக்குட்டி சாப்பிட ஓடி வந்தது. உடனே தாவீது கல் எடுத்தார், கவுட்டை எடுத்தார், அதை கவுட்டையில் வச்சு ஃபாஸ்ட்டாக சுற்றி அந்த கரடிக்கு தலையில் போட்டார். உடனே அந்த கரடி டப்புன்னு வந்து விழுந்தது. உடனே தாவீது ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னார். ஏன் தெரியுமா? இந்த எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பா அந்த தாவீதுக்கு சக்தி கொடுத்தாரு அப்படி சொல்லி அந்த தாவீது ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னார். இதோட வசனம் என்னன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த கதையோட கருத்து என்னன்னா, ஏசப்பா எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாப்பார். நமக்கு என்ன வேணுமோ அதை ஏசப்பாட கேட்டால் ஏசப்பா தருவார். ஏசப்பா தந்தா நாம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஏசப்பா கிட்ட நாம் ப்ரேயர் பண்ணால் மட்டும்தான் ஏசப்பா நமக்கு அந்த வேண்டுகோளை தருவார். நன்றி.